அப்போது ஆவடி ஏசிய ஊழியத்துக்கு நீங்கள் வந்தபோது உங்களுடைய ஊழியம் வந்து ஜப ஐக்கியத்தை வச்சு தான் நீங்கள் ஜப ஐக்கியம் தான் வச்சுருந்தேன். நானும் ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக அப்போ எனக்கு ரொம்ப இப்போவும் எனக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சபை வளர வளர அதுக்கேற்ற வார்த்தைகளை நம்ம கொடுக்க முடியாது. பாஸ்டர் ஜெரோம் போல்ட சத்தியத்தை பேசுவார். சத்தியத்தை சத்தியமாக யாருக்கு பயப்பட மாட்டார். அந்த மாதிரி சத்தியம் கேட்டு வளர்ந்த ஒரு சர்ச். அதில் ஆரம்பத்திலே எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை வளர்ந்த ஒரு சபையை சத்தியத்தில் வளர்ந்தாலும் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஆகினாலும் அந்த பயத்திலே நான் என்ன பண்ணேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்திக்காக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 3 நாள் தண்ணி தான் குடிப்பேன். 3 நாள் அந்த ஆலயத்தில் கிடந்து கதறி 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 அழுதேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை செய்தி தரணும், செய்தி தரணும். 3 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங். வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் கஞ்சி குடிப்பேன். திங்கக்கிழமை கட்டி சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் சாம்பார் ஏதாவது சாப்பிடுவேன். வியாழக்கிழமை ஃபாஸ்டிங். நல்ல சாப்பாடு சாப்பிட்றது ஒரு நாள். இதை மாதிரி பல வருஷங்கள் நான் செய்திக்காக ஆண்டவர்கிட்ட காத்திருந்து, இல்லை எனக்கு இந்த ஜனங்களை பார்த்தா பயமாக இருக்குது, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லணும். ஆனால் ஆப்டாக அந்தந்த வாரத்துக்கு ஆண்டவர் செய்திகளை கொடுத்து அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் இருக்க முடியல. இந்த வயசில் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. என் ஆயுசு நாட்களில், என் வாலிப நாட்களில் பெரும் பகுதியை நான் சாப்பிடாமலே செலவு பண்ணிட்டேன். ஜபந்தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை வந்து நான் தான் என் சபையில் படிக்காத மனுஷன் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஊழியத்தில் ஒரு 10-20 டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஆவிக்கிற விதமாக போஷிக்கிறதுக்கு கடவுள் இது வரைக்கும் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு காலைதோறும் என்னை எழுப்பினார். கல்விமானின் நாவை எனக்கு தந்தார். இந்த 75 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கிருபை, என்னை மறக்காமல் இது வரைக்கும் வச்சுருக்கார். எத்தனை மணிக்கு வந்து படுத்தாலும், 1 மணி 1:30 மணிக்கு வந்து படுத்தா கூட 4 மணிக்கு தேவன் நிற்கிறதுக்கு ஆண்டு எனக்கு கிருபை கொடுக்குறார்.